ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பர்சன் யார் தெரியுமா? அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். நம்ம ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அப்படின்னு நினச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே அவன் என்னோட எதிரி, என்னை பற்றி எந்த நேரம் திட்டிகிட்டே இருப்பான், என்னை பற்றி இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பான், அவன்கிட்ட தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடுதா? அப்படி ஓடுனா அது இல்லைங்க. அந்த பர்சனை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். உங்களை பற்றி எப்போவுமே தப்பாகவே சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க, உங்களை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க தான் உங்களுடைய எதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அவங்கள பற்றி பாதரே பண்ணாதீங்க. அவங்க பண்ணுறதாவது அவங்களாவது பரவாயில்ல, ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம். இந்த உங்கள் கூடவே இருந்துட்டு உங்கள் முன்னாடி சிரித்து பேசிட்டு அப்புறம் ஒரு நேரத்தில் போய் வெளியில் உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டு அப்புறம் எந்த நேரத்தில் கோவப்படுவாங்கன்னே தெரியாமல் கோவப்பட்டுட்டு எந்த நேரத்தில் நம்மளோட அன்பாக இருப்பாங்கன்னே தெரியாமல் அன்பாக இருந்துட்டு இந்த மாதிரி மாறி 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 நம்மளை ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க இல்லையா? இதுக்கு பேர் வஞ்சகம் கூட சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு தோணாது, நல்லா வச்சுக்கவும் மாட்டாங்க, ஹாப்பியாக இருக்கவும் விட மாட்டாங்க, அதே சமயத்தில் நம்மளை முன்னேறவும் விட மாட்டாங்க. ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. எதிரிங்கிற கேட்டகரியிலலாம் அவங்க வரவே மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிற கேட்டகரியிலையும் வர மாட்டாங்க. சம்போ நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் தன் மனசுக்குள்ளே ஒரு வஞ்சகம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க நம்மளோட அதிகமாக மேலே வந்துடக்கூடாது, எப்போவுமே அவங்க சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதை வெளிக்காமிக்கவே மாட்டாங்க, பெரிய முகமூடி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது பர்சன் அவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். அவங்க கூட தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்ம எதிரிகள்லாம் கூட பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை, அவங்க இப்படி தான் நமக்கு தெரியும், அவங்க தன்னோட அடையாளத்தையே காமிச்சிக்காமல் நம்ம கூடவே ரொம்ப நல்லவங்க மாதிரியே இருக்கிறாங்க இல்லையா? அந்த வஞ்சகர்கள் தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஆள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்களும். திங்க் பண்ணி பாருங்கள், அவங்க கூட அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.